Hi friends, welcome to my channel Anita Vijay Tamil Vibes. Hi friends, நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிற பிளேசஸ் எங்கே அப்படின்னா எங்களுடைய ஊட்டி ட்ரிப்பில் டே 3 அன்னைக்கு நாங்கள் பார்த்தா ஃபைனல் லொக்கேஷன்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஃபுல்லாக அந்த கர்நாடகா ஹார்டிகல்ச்சர் கார்டனை வந்து சுற்றி பார்த்துட்டு வரத்துக்கு மதியம் ஒரு 3:30 ஆகிடுச்சிங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பக்கத்துலேயே தான் போட் ஹவுஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே தான் வந்தோம். இது வந்து போட் ஹவுஸோட இது ஒரு என்ட்ரன்ஸ் போல் இருக்குங்க. இங்கே வந்து தேனிலவு போட் ஹவுஸ் அப்படின்னு வச்சுருந்தாங்க. இங்கேயும் வந்து பக்கத்துலலாம் பசங்களெல்லாம் விளையாடுற மாதிரி பார்க் வசதிலாம் இருக்குது. பட் போட்டிங் போகிறது வந்து 8 to 10 பேர் சேர்ந்து போகிற ஒரு மோட்டார் போட்டு அந்த மாதிரி வசதி தான் இருக்குது. அது மட்டும் தான் இங்கே வந்து புக் பண்ணலாம் போல் இருக்குது. ஸோ இன்னொரு மெயின் என்ட்ரன்ஸும் வந்து இந்த போட் ஹவுஸ் இருக்குங்க. ஸோ அங்கே தான் நாங்கள் போனோம். பட் போகிற வழியில் நாங்கள் வந்து ஒரு செலிப்ரிட்டியை பார்த்தோங்க. கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் சீதாராமையர் வந்து கிராஸ் பண்ணி போயிட்டுருந்தார். ஏகப்பட்ட கார் போயிட்டுருந்தது. ஸோ அப்படியே நாங்களும் ஓரமாக நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மெயினாக போகிற அந்த போட் ஹவுஸுக்கு கிளம்புனோம். ஆமாங்க, ஆப்போசிட்டில் சீதாராமையர் போனார். ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, ஹனிமூன் போட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து லேக்கோட ஒரு என்ட்ரன்ஸுங்க. நம்ம வந்து இந்த போட்டிங் போகிற இடம் இருக்கு இல்லையா, அது வந்து வேறு ஒரு என்ட்ரன்ஸு. ஸோ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். அது வந்து பக்கத்துலேயே தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. போகிற வழியிலே பார்த்திங்கன்னா மாரியம்மன் கோயிலில் வந்து பாட்டெலாம் போட்டிருந்தாங்க. கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இதுதான் வந்து மெயின் லேக் வியூ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே தான் வந்து நிறைய க்ரௌடும் இருந்ததுங்க. கார் பார்க்கிங் வசதியும் இருந்தது. இங்கே வந்து காரை பார்க் பண்ணுறதுக்கு 70 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. காருக்கு மட்டும்தான் 70 ருபீஸு. அந்த வேனு பஸ்ஸு இதுக்கெலாம் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணாங்க. போகிற வழி ஃபுல்லும் பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டு கடை இருக்குங்க. மாங்காய், சோளம், சுண்டல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடைகள் இருக்குது. ஸோ நமக்கு வேண்டியதை அப்படியே வாங்கிட்டு போகலாம் போட்டிங்க்கு. போகிற வழியிலே வந்து இந்த ஹார்ஸ் ரைடிங்லாம் போவோம் இல்லையா, ஸோ அந்த பிளேசஸில் வந்து நிறைய ஹார்ஸஸ் நின்றுட்டு இருந்தது. இந்த பாருங்களேன், அந்த பர்டிகுலராக அந்த ஒயிட் கலர் ஹார்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை பார்க்குறதுக்கே செம்ம க்யூட்டாக இருந்ததுங்க. இங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட க்ரௌடுங்க. ஆக்சுவலாக வந்து சீசன் அப்படிங்கிறதுனால இவ்வளோ க்ரௌடுன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து போட் ஹவுஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கே வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து பே பண்ணணும். பெர் பர்சனுக்கு வந்து 20 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உள்ளே போயிட்டு நம்ம வந்து எந்த போட்டில் போகிறோம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கான வந்து டிக்கெட் வாங்கணுங்க. இங்கே வந்து போட்டிங் வந்து 2 பேர் போகிறது, 3 பேர் போகிறது, 4 பேர் போகிறது, அந்த மாதிரி 8 பேர் போகிறது, 10 பேர் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போட்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி பெடல் போட்டு, ரா போட்டு, அதுக்கப்புறம் மோட்டார் போட்டு, அந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குதுங்க. நாங்கள் வந்து சூஸ் பண்ணது வந்து பெடல் போட்டு 2 பேர் போகிறது வந்து 350 வந்து நம்ம பே பண்ணணும். 2 பேர் இது பண்ணுற பெடல் போட்டுக்கு வந்து 350 ரூபாங்க. ஆனால் 700 ரூபா கொடுக்கணும். ஒரு 350 ரூபா வந்து அட்வான்ஸ் அது பேர் என்ன சொல்லுவாங்க, வைப்பு தொகையா, டெபாசிட் பண்ணணும் 350 ரூபாயை. இந்த டெபாசிட் அமௌண்ட் எதுக்கு அப்படின்னா வந்து 30 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து போட்டிங் போயிட்டு வந்துடணுங்க. அதாவது குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே போயிட்டு வந்துடணும். வந்து இல்லை அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க எடுத்துப்பாங்க. அதே மாதிரி நம்ம கரெக்டாக அதுக்குள்ளே 30 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து ரிட்டன் ஆகிட்டோம் அப்படின்னா மணியை வந்து ரிட்டன் பண்ணிடுறாங்க. இங்கே வந்து டிஃப்ரெண்ட் கவுண்டர் இருக்குதுங்க. வந்து ஒவ்வொரு கவுண்டர்லேயும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போட்ஸ் வரும். ஸோ நம்மளுக்கான போட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். மறுபடியும் சீதாராமையா போகிறாரு. அங்கே பாருங்க. 4:34க்கு நாங்கள் வந்து பெடல் எடுக்கிறோங்க. போதும், அப்படியே ஒரு ரவுண்டு போதும். இங்கே நானும் எங்கள் வீட்டுக்காரும் மிதிக்கிறோம். ஓகே, நல்லா தான் இருக்குது பெடல் போட்டு. அழுத்தி மிதிக்கணும். மோட்டார் கரெக்ட் மிதிக்கிறாரு அவரு. இல்லை பாருங்க, இல்லை அவ்வளோ தூரம்லாம் போகிறாங்க பாருங்க போட்டு மிதிச்சிட்டு. நீச்சல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, சுமாராக அடிப்போம் அவ்வளோதான். அதான் அப்புறம் இது லைஃப் ஜாக்கெட் இருக்குல்ல, அவ்வளோதான். லைஃப் ஜாக்கெட் போடுங்க. நான் வேணா மிதிக்கவா? எப்படியே போகணும்?
பெடல் பண்ணிட்டு இருக்கோம். பெடல் போட் நல்லா ஈஸியாக தான் இருக்குது. நல்லா இருக்குது கிளைமேட்டு. இது வரைக்கும் வந்துருக்கு பாருங்க. ஒரு ரவுண்டு வந்துட்டேன். இப்படி வந்தோம். பேக்கில் பார்க்குறீங்களா எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு? மிதிச்சிட்டே வந்துட்டோங்க. எவ்வளோ தூரம் வந்துட்டோம் பாரு. போதுமா? வளைச்சிக்கலாமா? எவ்வளோ? அப்படியா? ஓகே ஃப்ரண்ட் வியூங்க. குளிருது ஆனால் நல்லா. இங்கே எல்லாருமே நிறைய பேர் 2 பேர் புடவை தான் வச்சுருக்குறாங்க. இதோ பாருங்க, அவங்க இலையெல்லாம் பறிச்சுட்டு போகிறாங்க. அவங்க என்ன மாட்டிக்கிட்டாங்களா? இது வந்து ஆப்போசிட்டில் வந்து வளைக்கணுங்க. ரைட் சைடில் போகணுன்னா லெஃப்ட் சைடில் வளைக்கணும், லெஃப்ட் சைடில் போகணுன்னா ரைட் சைடில் வளைக்கணும். அவ்வளோதான். மற்றபடி மிதிச்சிட்டே இருந்தால் அது சல்லுன்னு போகும். அங்கே பாருங்களேன், ஒரு ஸ்வான் போகுது பாருங்க. அது என்ன சொல்லுவாங்க? வாத்து தெரியுதா? எங்களுக்கு முன்னால் ஒரு வாத்து போகுது. உயிரோடு தான் இருக்குது வாத்து. சாரி, உயிரோடு இருக்க வாத்து. நாங்கள் போய் அதை துரத்திட்டு வரோம். ஏதோ மீன் சாப்பிட்டுட்டு இருக்காது. ஏன்ப்பா அதை துரத்துறீங்க? விடுங்க. அது குளிக்குதுப்பா. சரி, டேக்கிங் பாத். ஏன் நிப்பாட்டுறீங்க? ஒன்று சி வளைங்க. நாங்கள் வந்தோன்னே அது பறந்து ஓடிடுச்சு. ஏண்டா என்ன நிம்மதியாக குளிக்க விட மாட்டீங்களாடா? லிமிட் இது போடுறாங்க பார்த்தியா? அது வரைக்கும் போயிட்டு வரலாமா? நம்மளும் போகலாமா? போகலாம். போதும்பா. டைம் ஆகல. 10 நிமிஷம் ஆகிடும். நீங்கள் வந்து 20 நிமிஷம் இருக்குது. அப்படியா? 20 நிமிஷம் அது போ. ஓகே. அப்புறம் ஓகே. நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா? பாருங்களேன், கயிறு கட்டியிருக்காங்கல்ல, அதான் தெரியுதா உங்களுக்கு? அது வரைக்கும் போகலாம். இந்த கயிறு வரைக்கும் இந்த இது போட்டுருக்காங்க பாருங்க. இந்த இப்போ பேட்ஸ்லாம் உட்காந்துருக்கு பாருங்க. அதோட எண்டு திருப்பிங்க. இப்போ திருப்பிக்கலாம். ஸோ டேர்ன் ஆகும். இது வரைக்கும் நீங்கள் ரோட் ரைடு பார்த்துருக்கீங்க. இப்போ வாட்டர் ரைடு பாருங்கள். போட் ரைடு. அட பாவீங்களா, ரைடில் விட மாட்டீங்களா? இது எதுக்குப்பா ஒரு கயிறு பிடிச்சிருக்காங்க? அது பிடிச்சி கட்டாக இருக்குதா? பரவாயில்ல. வந்து மிதிக்கிறது வந்து ரொம்ப இவ்வளோ தூரம் போகணும் நாங்கள். டைரக்ஷன் மட்டும் போடுங்க, நான் மிதிக்கிறேன். டோன்ட் வரி. அப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் தான் மிதிச்சிங்களா? மிதிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட் தான் ஃபுல்லாக ஃபோர்ஸ் கொடுத்து மிதிச்சிருக்காரு. நான் என்ன நினச்சேன், இன்னும் மிதிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கு அப்படின்ட்டு. அங்கேருந்து வளையிற வரைக்கும் மிதிக்கவே இன்னும் இவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு நான் நினச்சிட்டு இருந்திருக்கேன். பார்த்தா அங்கே மோதிர போறீங்க. கடைசியில் பார்த்தா இப்போ நீ மிதிமா, எனக்கு காலை வலிக்குதுன்னுட்டாரு. மிதிக்கவே முடியல. மிதிக்க ஐயோ அம்மம்மா அப்பப்பா. சரி, முடிஞ்ச அளவுக்கு மிதிப்போம். ஓகே, அவ்வளோ தூரம் போகணும்.
வலிக்குதாப்பா? வலிக்குதா காலு? இல்லை போக முடியாதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு 2 பேர் சேர்ந்து மிதிச்சாதான் வந்து உங்களுக்கு இதாக. ஆமாம், நீங்கள் மட்டுமே மிதிச்ச. போட்டிங்லாம் நாங்கள் வந்து நிறைய போயிருக்கோங்க. ஊட்டிலையும் சரி கொடைக்கானலும் சரி நிறைய வாட்டி நாங்கள் போயிருக்கோம். பட் பசங்கள்லாம் வந்திருக்கிறதுனால நாங்கள் வந்து அப்போல்லாம் மோட்டார் போட்டு தான் சூஸ் பண்ணி அதில் தான் போயிருக்கோம். இந்த தடவை தான் வந்து ஃபார் சேஞ்சுக்காக இந்த பெடல் போட்டு சூஸ் பண்ணோம். வந்து ரொம்ப ஜாலியாக தான் இருந்தது. போட்டிங்லாம் மிதிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸ்டார்டிங்கில் நான் வந்து ரொம்ப ஈஸின்னு நினச்சேன். நான் மிதிக்க ஆரம்பித்தோன்னு பார்த்தீங்கன்னா போட்டு வந்து மூவே ஆகலை, ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தது. அப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து மிதித்து ஓரளவுக்கு அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் பண்ணோம். பேக்கில் போயிட்டு அந்த இது முடிச்சுட்டு ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு அப்படியே வரும். கிட்டத்தட்ட அந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு வந்துட்டோங்க. போகும்போது எங்களுக்கு வந்து 15 மினிட்ஸ் வந்து டைம் எடுத்துக்கிச்சு. ஏன்னா என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் மிதிச்சிட்டு இருந்தாங்க, நான் வந்து சும்மா காலை வச்சுட்டு தான் இருந்தேன். ஆனால் வரும்போது நானுமே வந்து நல்லா ஃபோர்ஸாக மிதித்தேன். கிட்டத்தட்ட 10 to 11 மினிட்ஸுக்குள்ளார வந்து நாங்கள் வந்து டெஸ்டினேஷனை வந்து ரீச் ஆகிட்டோம். ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க. அப்படியே வந்து இந்த போட்டிங் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த சுற்றிலும் இந்த ஃபாரஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு போகும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. அதுவும் இல்லாமல் கிளைமேட்டு சான்ஸே இல்லைங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. எப்படியோ ஒரு வழியாக வந்து போட்டிங் முடிச்சுட்டு அப்படியே வந்தாச்சு. நாங்கள் போகும்போது வந்து இந்த டைமிங் வந்து நோட் பண்ணாங்க. அதே மாதிரி நம்ம ரிட்டர்ன் ஆகும்போதும் அந்த டைமிங் நோட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து அந்த நம்ம டெபாசிட் பண்ணிட்டு போயிருந்தோம் இல்லையா, அந்த மணியை வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதை கலெக்ட் பண்ணிட்டு வரதுக்கு தான் என் ஹஸ்பண்ட் போயிருந்தாங்க. நான் அப்படியே அந்த லேக் வியூவில் ஃபோட்டோஸ், செல்ஃபீஸ், வீடியோஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கே வந்து இந்த லேக்குக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்னதாக பார்க்கு இருக்குங்க. ஸோ அங்கேயும் நம்ம போய் உட்காந்து டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் நாங்கள் போகல, ஏன்னா வந்து பயங்கர க்ரௌடுங்க. இந்த போட் ஹவுஸை சுற்றி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஷாப்ஸுங்க. ஷாப்புக்கு வந்து பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லா ஷாப்பும் நிறைய இருந்தது. ட்ரெஸ் ஷாப்லேருந்து, ஸ்நாக்ஸ் ஷாப்லேருந்து, அதுக்கப்புறம் இந்த ஃபுட் கோர்ட்டு, அப்புறம் குழந்தைங்களாம் வந்து நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, நல்லா விளையாடுவாங்க. இந்த ஃபன் கேமு, ஹாரர் ஹவுஸு, 7D சினிமா. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய வந்து இந்த என்டர்டெயின்மெண்ட் ஏரியா, பிளேயிங் ஏரியாலாம் நிறைய இருந்ததுங்க. அதே மாதிரி ஊட்டியில் வந்து ஸ்பெஷலாக இந்த பேக்கரி ஐட்டம்ஸு, ஹோம்மேட் சாக்லேட்ஸு, அந்த மாதிரி ஷாப்ஸும் இருந்தது. பிளான்ட்டு, சீடு அதெல்லாம் சேல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஷாப்ஸுமே இருந்தது. இந்த பிளேஸை பார்த்திங்கன்னா இந்த நம்ம வந்து போட் ஹவுஸோட என்ட்ரன்ஸுங்க. இங்கேயுமே வந்து கார் பார்க்கிங் வசதி எல்லாமே இருக்குது. இங்கேயுமே வந்து இந்த டாய் ஷாப்பு, ஸ்வெட்டர் ஷாப்பு, அந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருக்குது. பசங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து இங்கே ஜெயிண்ட் வீலு, அதுக்கப்புறம் ஸ்விம்மிங், இந்த மாதிரியான பிளேயிங் ஏரியாவும் இங்கே வச்சுருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே இருக்க இந்த ஹார்ஸ் ரைடிங்க்கு தான் போனோம். ஹார்ஸ் ரைடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் ரவுண்டு சுற்றுறதுக்கு வந்து ஒரு 125 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃபுல் ரவுண்டுனா 250 சார்ஜ் பண்ணுறாங்க. 2 ரவுண்டு போகணுன்னா 500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. எப்படியோ அந்த ஹார்ஸ் ரைடிங் வந்து ஏறியாச்சு. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஒயிட் ஹார்ஸை ரொம்ப க்யூட்டாக இருந்ததுன்னு, அந்த ஹார்ஸில் தான் ரைடிங் போனேன். வந்து என்ன சொல்கிறது, மனசுக்குள்ளே வந்து ஒரு சந்தோஷமாகவும் இருந்தது, அதே நேரம் கீழே விழுந்துருவோம் அப்படின்னு ஒரு பயமாகவும் இருந்தது. ஸோ மிக்ஸ்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க. பட் அந்த 100 மீட்டர் தான் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஸ்ட்ரீட் ஷாப் இருந்தது பார்த்தீங்களா, அது வரைக்கும் தான் கொண்டு போயிட்டு அப்படியே கொண்டு வந்தாங்க. பட் எனக்கு அது ஓகே, எப்போதான் ரைடு முடியும் அப்படி தான் இருந்தது. எனக்கு பயம் வந்துச்சு, விழுந்து போயிடுவோன்ட்டு. இதான் நான் வந்த குதிரை, ஒயிட்டு குதிரை. பேர் என்னங்க? ரோஷினியா? ரோஷினி. ரோஷினி குதிரையில் தான் நான் வந்தேன். ஹார்ஸ் ரைடிங் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனலாக நாங்கள் போனது வந்து இந்த மினி ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணாங்க. சூப்பராக இருந்தது. ஓ, இந்த போட்டை வந்து சுற்றி வரும் போல். சரி விடுங்க.
ரூபாய் டிக்கெட். சில்ட்ரனுக்கு வந்து 40 rupees. போகிறதுக்கும் வர்றதுக்கும் ஒரு 1.5 கிலோமீட்டர் ஆகும். 20 கரெக்டாக. ஆனால் ரொம்ப மெதுவாக போகுது ட்ரெயினு. மோட்டார் போட்டா அது? ஆமாம், அங்கே பாருங்க மோட்டார் போட்டு நல்லா ஸ்பீடாக போகுது பாரு. இங்கே பாருங்க, நம்ம ஹைதராபாத்தில் போகணும். இங்கே பாருங்க அது நின்றுச்சு. இதை பாருங்க, இந்த மாதிரி போட்டில் இந்த போட்டிங் வந்து ஃபுல்லாக சுற்றி அப்படியே ட்ரெயின் வரும், போயிட்டு வரும். நம்ம ஹைதராபாத் போகணும்ல. ஆமாம் இதெல்லாம் சாயுது பயங்கரமா. முடிஞ்சிச்சா? பேக்லேயே வருமா? சூப்பர். மற்ற ட்ரெயினுக்கு இந்த ட்ரெயினுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு. என்னன்னா இது ஃப்ரண்ட்ல வந்துட்டு சேம் பிளேஸ் பேக்லேயே போட்டு பாருங்க. ஆமாம், பார்த்தீங்களா? பேக்லேயே போகுது. மினி ட்ரெயினாக இருந்தாலும் இந்த ட்ரெயின் ட்ராவலை வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேங்க. ஏன்னா வந்து நான் வந்து ட்ரெயினில் வந்து அந்த அளவுக்கு வந்து ட்ராவல் பண்ணதே இல்லை. வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்து ட்ரெயினில் வந்து நான் ட்ராவல் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. என் ஹஸ்பண்டும் என் சன்னும் வேணால் வந்து போயிருக்கிறாங்க. நானும் என் டாக்டரும் போனதே கிடையாது. ஸோ அடிக்கடி கேட்டாலும் வந்து உனக்கெல்லாம் அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. அட்லீஸ்ட் இந்த ட்ரெயினையாவது என்னை அழைச்சிட்டு போங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால தான் வந்து இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணோம். அதுலேயும் இந்த ட்ரெயின் வந்து இந்த பேக்லேயே போகுது பார்த்தீங்களா, அது ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸ்டேஷன் வந்துச்சு, எல்லோரும் இறங்கணும். ஆமாம், அடுத்து பேசஞ்சர்ஸ்லாம் வெயிட் பண்ணுறாங்க. இந்த ட்ரெயின் தான் மினி ட்ரெயின், நல்லா இருந்தது. பெரிய ட்ரெயினுக்கு அழைச்சிட்டு போக சொன்னா என் வீட்டுக்காரு இந்த ட்ரெயினில் அழைச்சி போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு சீரியஸாவா? அதாவது அந்த மலைப்பாதையில் போகுதுல்ல, அந்த மாதிரி மினி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணோன்னே ஃபைனலாக நாங்கள் வந்து ரூமுக்கு கிளம்பிட்டோங்க. இதெல்லாம் வந்து ரூமுக்கு போகிற வழியிலே இருக்கிற ஷாப்ஸு. ஊட்டியில் வந்து நிறைய வந்து ஷாப்ஸ் இருக்குங்க. எனக்குமே வந்து அப்படியே ரோட்லேயே நடந்து போயிட்டு ஊட்டி ரோட்டில் நடந்து அப்படியே இந்த இருக்கிற ஷாப்ஸ் எல்லாம் போயிட்டு ஷாப்பிங் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருந்தது. ஆனால் வந்து ஒரு சில ஷாப்ஸில் வந்து விசாரித்தோம். ரேட் வந்து திருச்சியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஹை ரேட்டாக தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படியே ஷாப்பிங் போனாலும் வந்து எந்த பொருளும் வாங்க போகிறதில்ல. ஸோ நான் வந்து ஊட்டியில் எந்த ஷாப்பிங்கும் பண்ணலை. ஜஸ்ட்டு இடங்களை சுற்றி பார்த்ததோடு சரி, அப்படியே வந்து ரூமுக்கு கிளம்பிட்டோங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் ரூமுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் கார்டனில் வந்து நாளைக்கு ஃப்ளவர் ஷோ நடக்க போகுது இல்லையா, அதனாலேயே வந்து லைட்டிங்லாம் வச்சு சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே செம அழகாக இருந்ததுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் டே 3 அன்றைக்கி எந்தெந்த பிளேஸ்லாம் நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.